கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா 2ஆம் அதிகாரம் 10-11. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். எவ்வளவு சந்தோஷம்? மிகுந்த சந்தோஷம். கொஞ்சம் சந்தோஷம் அல்ல, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை. அப்போ நற்செய்தி சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியது. அப்ப நாமளே அந்த மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க முடியுமா? நாமளே அந்த சந்தோஷத்தை உண்டாக்க முடியாது. அப்ப ஏதோ ஒரு விஷயம், ஒரு நற்செய்தி நமக்குள்ள ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது. அடுத்த வசனம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். அப்போ நம்ம வாழ்க்கையினுடைய இரட்சகர் யாரு? கிறிஸ்து இரட்சகர். இரட்சகராகிய கிறிஸ்து, கிறிஸ்துவாகிய இரட்சகர். ரெண்டும் யாரு? ஒருத்தர் தான். ரெண்டும் ஒரு நபர் தான், அவர் தான், தேவன் தான். அப்போ அவர் யார் அப்படின்னா இரட்சகர். இரட்சகர் அப்படின்னா எதிலிருந்து இரட்சகர்? அவர் பாவத்திலிருந்து, எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை ரட்சிக்க கூடியவரா இருக்கிறார். எல்லாவற்றிலும் அப்படின்னா எல்லாம் அப்படின்னா எல்லாம், ஒண்ணு மட்டும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை ரட்சிக்க கூடியவரா இருக்கிறாரு. அப்போ ஒண்ணு கூட அவளால் ரட்சிக்க முடியாத காரியம் இருக்குமா நம்ம வாழ்க்கையில? இருக்காது. எல்லாவற்றையும் ரட்சிக்கக்கூடிய தேவன் நமக்கு இருக்கிறாரு. அப்ப தேவன் எனக்குள் இருந்தா எப்படி இருக்கும்? எல்லாவற்றிலிருந்து நான் எப்படி இருப்பேன்? ரட்சிக்கப்பட்டவனா இருப்பேன். அந்த உண்மையான சந்தோஷம் உடையவனா இருப்பேன். அந்த உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கூடியவனா நான் இருப்பேன். யோவான் 14 சொல்றாரு, நானே வழியும் சத்தியும் ஜீவனமா இருக்கிறேன். அப்போ எல்லாவற்றிற்கும் வழி யாரு? பாவத்தை மன்னிக்கிறதுக்கு மட்டும்தான் அவர் வழியா? நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு மட்டும்தான் அவர் வழியா? இல்லையே. அவரே சொல்லிட்டாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அப்போ என்னுடைய ஜீவன் யாரு? அவர்தான். அவர்தான் கிறிஸ்து உடையவன், ஜீவனை உடையவன். அப்போ இது நானே ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு காரியமா? என்னுடைய நல் நடக்கையினாலேயோ என்னுடைய ஏதோ ஒரு நன்மையினாலேயோ நான் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு காரியம் இல்லை இந்த ஜீவன் அப்படிங்கிறது. அப்ப என்னுடைய ஜீவனே யார் தான்? கிறிஸ்து தான். என்னுடைய இரட்சகரே யாரு? கிறிஸ்து தான். அப்போ அவர் ஒரு நபர், அவர் தேவன். அப்போ நம்ம ரட்சிக்கப்படுவது எதனால? கிறிஸ்துவனால. கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டதனால் நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டதனால் நான் ஜீவனை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். அப்ப எல்லாவற்றிற்கும் யாரு வழி? அவர்தான். இந்த உண்மையை நம்ம அதாவது எவ்வளவு ஆழத்துக்கு இது புரிந்து கொண்டிருக்கோமோ நமக்கு தெரியல. எல்லாவற்றிற்கும் அப்படின் போது கம்ப்ளீட்டா உங்க வாழ்க்கையில கூட, அன்றாட வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயங்களிலும், ஒவ்வொரு காரியங்களிலும் யார் ரட்சிப்பு? அவர் தான் ரட்சிப்பு. ரட்சிப்பு அப்படின்னா என்ன? விடுதலை. விடுதலை, சேவ், மீட்பு. அப்போ எல்லா நம்மளுடைய வாழ்க்கையின் அன்றாட காரியங்களிலும் அவர் ரட்சகரா இருக்கிறார். ஆனா நமக்கு எப்படி தெரியுமா? நம்ம பாவங்களை ரட்சிக்கிறாரு, பரலோகத்துக்கு கொண்டு, இதோட நம்ம சர்க்கிள் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிட்டோம். ஆனா அவர் எல்லாவற்றிற்கும் ரட்சகரா இருக்கிறாரே. இப்படிப்பட்ட ஒரு பார்வை நமக்கு தேவனை குறித்து வேணும். இப்படிப்பட்ட ஒரு பார்வை தேவனை குறித்து நமக்கு வேணும். தேவன் எங்க இருக்கிறாரோ அங்க எப்படி இருக்கும்? தேவன் இப்ப இங்க இருந்தாலும் எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும். விடுதலை. எதை குறித்தாவது நமக்கு பயம் இருக்குமா? எதை குறித்தும் நமக்கு பயம் இருக்காது. பாருங்க, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா யோவான் 11ஆம் அதிகாரத்துல நமக்கு தெரியும், மார்த்தாள், மரியாள், லாசரு, இந்த காரியங்களால் நம்ம எல்லாமே நன்கு தெரிஞ்சவங்களா இருக்கிறோம். அங்க லாசரு மரித்து போறாரு. மரித்து போனப்போ அந்த லாசரு மேலேயும், மார்த்தாள் மேலேயும், மரியாள் மேலேயும் தேவன் எப்படி இருந்தாரு? அன்பா இருந்தாரு.
அப்போ மரித்து போனப்போ அந்த பிரசன்ட் டைம்ல மறிக்கிறப்போ இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, அங்க இல்ல, அவர் வெளியில் இருந்தாரு. இப்போ வந்து மறுபடியும் அதை அங்க நோக்கி வராரு. வரும்போது 21வது வசனம், 20வது வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால், மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்து இருந்தால். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்போ தேவன் அங்க இருந்திருந்தார்னா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் போடுறாங்க. அப்ப தேவன் இருந்திருந்தா அங்க என்ன நடந்திருக்காது? மரணம் நடந்திருக்காது. அப்ப என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா, அவர் மரணத்தை ஜெயித்தவர், எல்லாவற்றையும் அவரால் செய்ய முடியுங்கிற அறிவு யாருக்கு இருக்கு? மார்த்தாளுக்கு. இப்ப அடுத்த வசனம் அவ சொல்றான், இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளுவார் என்று அறிந்திருக்கிறேன். அவங்க இயேசு கிறிஸ்துவ குறித்து எப்படிப்பட்ட ஒரு புரிதல் உள்ளவங்களா இருக்காங்க பாருங்க. நீங்க இப்ப தேவனிடத்தில் நோக்கி வேண்டிக் கொள்வதே அவர் உனக்கு அருளுவார் என்று நான் அறிந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு அறிவு நமக்கு இருக்குதா தேவனை குறித்து? இப்படிப்பட்ட ஒரு தெளிவு நமக்குள்ள இருக்குதா? இல்ல, தேவன் அப்படி ஜஸ்ட் லைக் தட்டா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஜஸ்ட் லைக் ஒரு கிறிஸ்டியனா ஏதோ வந்துட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், அவ்வளவுதான், பரலோகத்துக்கு போயிடுவோம். இப்படிதான் நம்மளுடைய சர்க்கிள் இருக்கு. ஆனா அவரு எல்லாமுமா என் வாழ்க்கையில் இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம இன்னும் என்ன பண்ணல, பார்க்கல, அனுபவிக்கல. ஆனா மார்த்தாளுக்கு எவ்வளவு கான்பிடன்ட் இருக்கு பாருங்க. நீங்க இங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா என் சகோதரன் என்ன பண்ணிருக்க மாட்டான், மறிச்சிருக்க மாட்டான். ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சிருப்பீங்க, அவனை மீட்டு இருப்பீங்க. அடுத்து சொல்றாங்க, நீங்க தேவனிடத்தில் என்ன வேண்டிக் கொள்றீங்களோ அது அவர் உங்களுக்கு அருளுவார் என்பதிலையும் நான் கான்பிடண்டா இருக்கிறேன். இப்படிப்பட்ட கான்பிடன்ட் நமக்கு இருக்குதா? இப்படிப்பட்ட ஒரு உறுதிப்பாடு நமக்குள்ள இருக்குதா? இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்குதா? நம்ம இவ்வளவு நேரம் விசுவாசத்தை பத்தி கேட்டோம். இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்குதா? அப்போ தேவனை குறித்து நமக்கு ஒரு அறிவும் தெளிவும் நிச்சயமா தேவை. ஏதோ சர்ச்சுக்கு வரோம், வாரம் வாரம் வந்து உட்காடுறோம், இல்ல ஒரு மெசேஜை கேட்கிறோம், தினமும் பைபிளை படிக்கிறோம், ஏதோ ஒரு ஆவிக்குரிய காரியங்களை செஞ்சுட்டு நம்மளை திருப்திப்படுத்திக்கூடிய ஒரு நபரா நம்ம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம வறுமையில் இருக்கிறோம், நம்ம சந்தோஷம் மற்றவர்களா இருக்கிறோம், நம்ம தெளிவற்றவளா இருக்கிறோம், ஞானமற்றவளா இருக்கிறோம். அந்த உண்மையான கிறிஸ்துவை நம்ம அனுபவிக்க முடியாதவளா இருக்கிறோம். ஏதோ ஒரு ஆவிக்குரிய விஷயத்தை செஞ்சு நம்மளே திருப்திப்படுத்திக்கிட்டு, ஓகே இன்னைக்கு பைபிள் படிச்சாச்சு, இன்னைக்கு ஓகே இன்னைக்கு ஜோம் பண்ணியாச்சு, ஓகே இன்னைக்கு ஏதோ ஒரு மெசேஜ் கேட்டாச்சு, ஓகே ஒரு கால் பண்ணி ஒரு பிரதர் கிட்ட பேசியாச்சு, இன்னைக்கு ஏதோ ஒரு ஊழியத்தை நான் செஞ்சியாச்சு, இதுலயே நம்ம திருப்தி ஆயிடுறோம். ஆனா இது நம்மளுடைய முழு இது கிடையாது. நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில மார்த்தாளுக்கு எப்படி தேவனை குறித்து ஒரு தெளிவு இருந்துச்சோ அந்த மாதிரி நீங்க தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடு அனுதினம் பெற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களா இருக்கணும். அதுதான் தேவனை புசிப்பது. அதுதான் தேவனை புசிப்பது. அதான் சொல்றாரு, பவுலுக்கு இந்த மாதிரிதான் ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. பவுலுக்கு இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு. அதனாலதான் பவுல் என்ன பண்றாருன்னா, எபேசியர் சபைக்கு எப்படி ஜெபிக்கிறாரு? அவருடைய மனக்கண்களை திறக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். வாசிக்கலாம். நாம கூட அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை டெய்லி பண்ண வேண்டியதா இருக்குது. எபேசியர் 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1ஆம் அதிகாரத்துல 17வது வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரள வேண்டும் என்றும். நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும், அவரை நாம் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரள வேண்டும் என்றும். 19வது வசனத்துல, தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்றேன். அப்போ பவுலுக்கு எப்பவுமே 2 வெளிப்பாடு இருந்துச்சு. ஒண்ணு அவரை குறித்து வெளிப்பாடு இருந்துச்சு, இன்னொரு வெளிப்பாடு தேவனை குறித்து வெளிப்பாடு இருந்துச்சு. அவரை குறித்து வெளிப்பாடு இருந்துச்சு, தேவரை குறித்து வெளிப்பாடு இருந்துச்சு. அதுக்கு உதாரணமா 1 தீமோத்தி 1ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, 15வது வசனம்,
பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அவரை குறித்து அவருக்கு எப்படி ஒரு வெளிப்பாடு இருக்கு? பாவிகளில் பிரதான பாவி நான் அப்படிங்கிறது அவரை குறித்து ஒரு வெளிப்பாடு வந்துருச்சு. இது யார்? பவுலை குறித்த வெளிப்பாடு. அவர் தேவனை குறித்து எப்படி வெளிப்பாடு? பாவிகளை ரட்சிக்கிற கிறிஸ்து. அப்ப தேவனை குறித்து அவருக்கு என்ன வெளிப்பாடு இருந்துச்சு? அவர் ரட்சகர் என்ற வெளிப்பாடு இருந்துச்சு. ரெண்டு பக்கமும் அவருக்கு வெளிப்பாடு. அவரை குறித்து வெளிப்பாடு, தேவனை குறித்து என்ன பண்ணுச்சு? அவருக்கு ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு, ஒரு தெளிவு இருந்துச்சு. எப்படி மார்த்தாளுக்கு இருந்ததோ அதே போல பவுலுக்கும் நமக்கும் அந்த வெளிப்பாடுகள் என்ன பண்ண தேவையா இருக்கிறது. என்னை குறித்தும் எனக்கு ஒரு வெளிப்பாடு, தேவனை குறித்தும் எனக்கு ஒரு வெளிப்பாடு ரொம்ப அவசியமா இருக்குது. நம்ம அதனாலதான் அந்த வெளிப்பாடு இல்லாதனாலதான் என்ன பண்றோம்னா உண்மையாலுமே ஒரு 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 சந்தோஷமான நிலையான வாழ்க்கை நம்ம வாழாம இருக்கிறோம். உண்மையாலுமே கிறிஸ்துவ அனுபவிக்காத ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்ம இருக்கிறோம். அதான் முன்ன சொன்னது போல யாருக்காகவோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நமக்காக கூட வாழல. அந்த பிரதர் என்ன சொல்லுவாரு, நம்ம சர்ச்சைக்கு போலனா, நம்ம பைபிள் படிக்கலன்னா யாருன்னா நம்ம என்ன படிச்சுன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்றது? ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒரு ஆவிக்குரிய ஒரு மயக்கத்துல நம்மளை ஒரு நல்ல நடிகர்களாக நம்ம காண்பிக்க விரும்புகிறோம். ஆனா பவுல் என்ன பார்த்தாருன்னா ரியாலிட்டியை பார்த்தாரு. பவுல் என்ன பார்த்தாருன்னா ரியாலிட்டியை பார்த்து இதுதான் என்னுடைய நிலைமைன்னு என்ன பண்ணாரு? அக்செப்ட் பண்ணாரு. நான் பாவிதான், ஆனா எனக்கு ரட்சகர் உண்டு அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு என்னாச்சு? அவருக்கு உண்டாச்சு. உதாரணமா நம்ம ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் எடுத்துப்போம். நம்ம எல்லாருமே நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ விருப்பப்படுறோமா இல்லையா? பவுல் விருப்பப்பட்டாரா இல்லையா? பவுல் விருப்பப்பட்டாரு. எடுத்துக்கலாம் ரோமர் 7ல. ரோமர் 7ல 14வது வசனம். மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன். ரெண்டு வெளிப்பாடு அவருக்கு இங்கேயும் கிடைக்குது. அவரு யாரு கீழே விற்கப்பட்டு இருக்காரு? பாவத்தின் கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனா இருக்கிறேன்றது அவருக்கு என்னது? ஒரு வெளிப்பாடு. நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதா இருக்கிறன்றதும் அவருக்கு ஒரு வெளிப்பாடு. எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்பந்தமில்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். நம்ம எல்லாருமே ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழணும், நான் ரொம்ப பரிசுத்தமா வாழணும், நம்ம ரொம்ப நேசிக்கணும், நான் தாழ்மையா இருக்கணும், நான் பொறுமையா இருக்கணும், நான் இரக்கமா இருக்கணும், அன்பா இருக்கணும், தேவனை நான் வெளிப்படுத்தணும், ஒரு பெர்ஃபெக்டான ஒரு லைஃப்பை வாழணும்னு யாரெல்லாம் விருப்பப்படுறீங்க? எல்லாரும் தான் விரும்புறோம். எல்லாருமே விருப்பப்படுறோம். பவுல் என்ன பண்ணாரு? அப்படிப்பட்ட ஒரு விருப்பம் தான் கொண்டிருக்கிறாரு. அப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, நான் விரும்பாததே செய்கிறவனா இருக்க. நான் என்ன விரும்புறேன்? இப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் நான் விரும்புறேன். ஆனா எனக்கு என்ன நடக்குது? நான் என்னத்தை வெறுக்கிறனோ அதே தான் எனக்குள்ள இருந்து நடக்குது அப்படிங்கிறாரு. ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறாரு. இந்த உண்மையை நீங்க கண்டுபிடிச்சிங்களா? எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். உங்களுக்குள்ள அனுதினமும் கண்டுபிடிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். நான் ரொம்ப ஒரு பிரதரை மன்னிக்கணும், இல்லை ஒரு பிரதரை நேசிக்கணும், இல்லை யாரோ ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போது அவுட், முடியல. அதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை தான் பவுல் கண்டறிஞ்சாரு. அடுத்தது, இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே, ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க, நன்மை என்னிடத்தில் வாசமா இல்லை அப்படிங்கறத நீங்க அறிஞ்சிருக்கீங்களா? சொல்ல முடியுமா? யாராவது தைரியமா? கிறிஸ்தவர்கள் பிரதர், என்னிடத்தில் ஒரு நன்மையும் வாசமா இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். என்னிடத்தில் ஒரு நன்மையும் வாசமா இல்லை. இன்னைக்குமா, என்னைக்குமா, என்றென்றும் உன்னுடைய மாம்சத்தில் ஒரு நன்மையும் வாசமா இல்லை. அப்போ இந்த பிரதரை பார்த்துட்டு இந்த பிரதர் கெட்டவரு, சரியில்லை அப்படின்னா அந்த பிரதர் மாம்சத்திலையும் நன்மை வாசமா இல்லை சார், என் மாம்சத்திலையும் நன்மை வாசமா இல்லை. ரியாலிட்டி பவுல் கண்டுபிடிச்சிருக்காரு. என் மாம்சத்தில் ஒரு நன்மை
இல்ல அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. விருப்பம் எல்லாருக்குள்ள இருக்குதா? நம்ம எல்லாருக்குள்ளயுமே விருப்பம் இருக்குது. ஆனா நீ விரும்புற காரியம் உன்னிடத்தில் இருக்குதா? இல்லையே. நீங்க ஒரு பெர்ஃபெக்ட்டான லைஃபை வாழணும்னு நினைக்கிறீங்க, ஆனா அந்த லைஃப் இல்லையே. அப்போ இந்த உண்மையை உங்களால சொல்ல முடியுமா? எல்லாருக்கு முன்னாடி பகிரங்கமா அறிக்கை செய்ய முடியுமா? பவுல் அறிக்கை செய்யறாரு. இது அவர் கிடைச்ச வெளிப்பாடு. பகிரங்கமா என்னிடத்தில் நன்மை வாசமா இல்லை பிரதர், நான் விரும்புவதை செய்யாமல் நான் வெறுக்கிறதே செய்யறேன். அடுத்து அப்படி கண்டினியூ பண்றாரு. அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியினால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை என்கிற ஒரு பிரமாணத்தை நான் காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமா இருக்கிறேன். நான் தேவனுடைய பிரமாணத்தின் மேல பிரியமா இருக்கிறேன் சார். யார் இல்லைன்னு சொன்னது? நான் தேவனுக்காக வைராக்கியமா வாழணும், நான் அவருடைய கட்டளைகள்லாம் கீழ்ப்படியணும், நான் எல்லாத்துலயும் நான் ஆசையா இருக்கிறேன். நான் ஆசை இல்லைன்னு சொன்னா நான் விருப்பமற்றவனா இருக்கிறேன்னா? நோ, ஐ ஹேவ் த டிசையர். நான் எனக்குள்ள அந்த விருப்பங்கள் அதிகமாவே இருக்குது. ஆனபடியினால் நன்மை 23வது வசனம், ஆகிலும் நான் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரித்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? நல்லா இதை புரிஞ்சுக்கணும். நம்ம பாவம் ஒரு பிரமாணம். சொல்லுங்க, பாவம் ஒரு பிரமாணம். பிரமாணம் அப்படி என்னன்னா, இப்ப ஏதாவது ஒரு பொருளை நான் தூக்கி மேல போடுறேன், என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்கா? ஏன்? கிராவிட்டி ஃபோர்ஸ். அப்போ இந்த புவி ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது ஒரு பிரமாணம். இதுக்கு விரோதமா நீங்க ஏதாவது பண்ண முடியுமா? சொல்லுங்க, யாராவது ஏதாவது நான் பண்ணிட முடியும் அப்படின்னு? இங்க இந்தியாவில் தூக்கி போட்டா கீழே வருது, அமெரிக்காவில், அப்புறம் வெளிநாட்டுல எல்லா நாட்டிலையும் எங்க போட்டா, நைட்ல போட்டா கீழே வருமா, பகல்ல போட்டா கீழே வருமா? அப்போ எல்லா நேரத்திலையும் அந்த பிரமாணம் என்ன பண்ணும்? வேலை செய்யும். எல்லா நேரத்திலும் அந்த பிரமாணம் வேலை செய்யும். அதுக்கு ஆப்போசிட்டா ஏதாச்சும் நான் பண்ண முடியுமா சார்? அப்ப அதான் சொல்றாரு, நான் எனக்குள்ள நல்ல விருப்பம் இருக்கு, ஆனா ஒரு பிரமாணத்தை பாக்குறேன், ஐ கேனாட் ஓவர் கம். அந்த பிரமாணத்தை என்னால மேற்கொள்ள முடியாது. புயிர் பேசி உங்களால மேற்கொள்ள முடியுமா? மேற்கொள்ள முடியுமா? மேற்கொள்ள முடியாது. அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற பாவத்தின் பிரமாணத்தை உங்களால் மேற்கொள்ள முடியாது. உங்களால் மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கீங்களா? யாரெல்லாம் சொல்ல முடியும் என்னால பாவத்தை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்ல கை தூக்க பார்ப்போம். முடிவே முடியாதுங்கிறது பவுல் கண்டறிந்த உண்மை. இந்த உண்மையை கண்டறிகிறவன் பாக்கியவான். அப்போ நீயா விருப்பம் கொள்ளு, நீயா சித்தம் கொள்ளு. இந்த நியூ இயர்ல இருந்து பாருங்க, வரக்கூடிய 2026ல இருந்து நான் அப்படியே பரிசுத்தமா வாழ்ந்துட போறேன். என் மனைவியை அப்படியே நான் நேசிக்க போறேன். என் தகப்பனை தாயும் அப்படியே கணப்பண்ண போறேன். இல்ல எல்லாரையும் நான் மன்னிக்க போறேன். எத்தனை நாளைக்கு சார்? ஒரு நாள் கூட தாங்க முடியாது. நம்மளுடைய விருப்பம் ஒரு நாள் கூட தாங்க முடியாது. அப்போ நாம விருப்பம் கொள்றதுல பிரச்சனை இல்லை, நம்மளுடைய விருப்பம் நம்மளை விடுதலை ஆக்கிறாது. ஏன்னா நம்ம எது கீழே சரியா இருக்கிறோம்? பாவத்தின் கீழ் சரியா இருக்கிறோம். அந்த பிரமாணம் நம்மளை மேற்கொள்ள விட மாட்டேங்குது, அது நம்மளை அழுத்துது. தூக்கி போட்டாக்கல நில்லு அப்படின்னா நிக்க முடியுமா? இல்ல. புவி ஈர்ப்பு விசையினால் என்ன பண்ணுது? கீழே ஆட்டோமேட்டிக்கா வந்தே தீரணும். ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா? நல்லா ஜெபம் பண்ணலாம் பிரதர், நல்லா போயிட்டு ஜெபம் பண்ணி பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்துடலாம், நான் மன்னிச்சிரன்ட்டு பயங்கரமா ஜபத்தினால முடியாது. நீங்க எல்லாம் பண்ணிருக்கீங்களா? பண்ணலையா? இன்னிலிருந்து நான் கோவப்பட மாட்டேன். ஓகே ரைட். நான் போயிட்டு என்ன பண்றேன், அந்த பிரதர் மேல பயங்கரமா கோவப்பட்டேன், நான் போயிட்டு என்ன பண்றேன், குற்ற உணர்வு ஆகுது, நான் போய் பிரதர் கிட்ட கேட்கிறேன், பிரதர் சாரி பிரதர், மன்னிச்சிருங்க, நான் பண்ண தப்பு. கோவப்பட்டு என்ன பண்றேன், ஆண்டவர் கட்டி மன்னிப்பு கேட்கிறேன். உடனே என்ன பண்றேன், அப்பாடா இனிமேல் இந்த கோவத்தை ஜெயிச்சிடணும்னு நினைக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் விடுதலை ஆயிட்டோன்ட்டு. அடுத்த கொஞ்ச நேரத்துல அவர் அப்படியே இன்னும் இதை இரக்கமற்ற வார்த்தையை பேசினார்னா, இப்ப இருக்கிறத கூட 10 மடங்கு அப்படியே சர்ன்னு மேல நிக்கும் கோவம், கண்ணுல தெரியும். ஆனா முன்னாடி ஒரு 1/2 hourக்கு முன்னாடி நம்ம அதை மேற்கொண்டுட்டோம் நினைப்போம். ஆனா அடுத்த 1/2 hourல
இதை காட்டிலும் பல மடங்கு முன்னாடி நிக்கிறோம் கோபத்துல. அப்போ நம்மளுடைய விருப்பங்களோ நம்முடைய சித்தங்களோ நம்மளை மேற்கொள்ள முடியாது. அதை பவுல் கண்டறிஞ்சாரு. நான் ஒரு நிர்பந்தமான மனிதன், நான் எப்படி நீதிமான் என்ன தீர்க்கிறது சொல்லுங்க பார்ப்போம். நான் எப்படி நீதிமான் என்ன தீர்க்க முடியும்? என்னுடைய சுய கிரியினால, என்னுடைய விருப்பத்தினால, என்னுடைய செயல்களால் எப்படி நான் நீதிமான் தீர்க்க முடியும்? பவுல் இந்த இடத்துக்கு வந்தாரு. நான் நிர்பந்தமான மனுஷன், என்னை யார் இதிலிருந்து விடுதலையாக்க முடியும்? அப்போ ஒரு பிரமாணத்துக்கு விரோதமா இன்னொரு பிரமாணத்தை நம்ம கொண்டு வந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? விடுதலை ஆக்க முடியும். நம்ம சித்தம் கொள்றதுனால நம்மளால என்ன பண்ண முடியாது? விடுதலை ஆக முடியாது. பாரு, நான் உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் விருப்பப்படுறேன், கோவப்பட மாட்டேன்னு ஒரு விருப்பப்படுறேன்னு வச்சுக்கேன். இப்போ இது கோவம்னு வச்சுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் இப்படி எவ்வளவு நேரம் இந்த புக்கை என்னால வச்சிருக்க முடியும்? 10 நிமிஷம், 1 hour, 2 hour. அதுக்கப்புறம் அவ்வளவுதான் நம்மளுடைய விருப்பம், அவ்வளவுதான் நம்மளுடைய செல்ஃப். நம்ம மீண்டும் மீண்டும் நம்மளுடைய சுயத்துல எவ்வளவு போராடினாலையோ, நம்மளுடைய சுய சக்தியில எவ்வளவு போராடினாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மறுபடியும் கீழே விழதான் செய்வோம். மறுபடியும் நான் தூக்கி வைக்கிறேன், இன்னும் ஒரு 1 hour. இந்த மாதிரி ரிப்பீட்டடா நடக்குமே தவிர அதுல இருந்து ஒரு விடுதலை நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அப்போதான் பவுல் ஒரு இடத்துக்கு வராரு. பாவிகளிலே பிரதான பாவி நான், நிர்பந்தமான மனுஷன் நான் அப்படின்னா இப்ப வந்துட்டாரு. இந்த பாவ பிரமாணத்துக்கு நான் கீழே ஆயிட்டேன், நீ விடுதலை ஆக்கிறதுக்கு யார் சார் வேணும்? அது கண்டினியூட்டி தான். ரோமர் 8 1 ஆனபடினாலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆகினி தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். இங்க பாருங்க, முன்ன பாவ பிரமாணத்தை பார்த்தோம், இங்க ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் இருந்து விடுதலை ஆக்கிற்றே. நல்லா உள்வாங்கி புரிஞ்சுக்கனாதான் அது உங்களுக்கு புரியும், இல்லை அப்படின்னா புரியாது. ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், அந்த ஆவியின் பிரமாணம், அந்த ஆவியானவருக்குள்ள யார் இருக்கிறாங்க? கிறிஸ்து இருக்கிறாரு. 1 கொரிந்தியர் 5, 1 கொரிந்தியர் 15:45 கிறிஸ்து ஜீவன் தரும் ஆவியானவரா இருக்கிறார். அப்போ அவர் ஒரு பிரமாணம். அந்த கிறிஸ்து என்னில் வாழ்ந்தால் மாத்திரமே இந்த பாவத்தின் பிரமாணத்தை மேற்கொள்ள முடியுமே தவிர, நான் என்னில் வாழ்ந்தால் இந்த பாவத்தின் பிரமாணத்தை மேற்கொள்ள முடியாது. அப்போ ஏன் இன்னும் நம்மளால இதை மேற்கொள்ள முடியல அப்படின்னா, இன்னும் நான் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இன்னும் யாரும் எனக்குள்ள வாழல. அப்போ பவுலுக்கு கிடைச்ச வெளிப்பாடு இப்ப கலாத்தியர்கள் எடுப்போம் பாருங்க. இப்ப கன்க்ளூஷனா வரும்போது உங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சுக்கும். கர்த்தர் உதவி செய்வார் நம்மளுக்கு. கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஆனா இங்க யார் பிழைச்சிருக்கிறோம்? இப்போ நான் தான் இத்தனை நாளா பிழைச்சிட்டு இருக்கிறேன். அப்ப எனக்குள் யார் பிழைக்கணும்? அப்போ இங்கேயும் சாய்ஸ் தான் பாருங்க. எப்பயுமே ஆதியாகமத்துல ஜீவனும் நன்மையுமான கனி எப்படி ஒரு சாய்ஸா இருந்துச்சோ ஆதாமுக்கு, இப்பயும் நமக்கு என்ன பண்ணுது? ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் நமக்கு there is a choice. நான் வாழ்றேன்னா கிறிஸ்து வாழ்றேனா? இங்க பவுல் யாரை வாழ விடுறாரு? என்னில் கிறிஸ்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நான் அல்ல. அப்ப நான் என்ற பாட்டு எங்க போச்சு? சிலுவைக்கு போயிடுச்சு. நான் சிலுவையில் அறையப்பட்டேன். ரோமர் 6:6 வாசிங்க. இந்த வசனத்தை எல்லாம் நீங்க நோட் பண்ணிட்டு வீட்டுல போயிட்டு நீங்க தியானிக்கும் போது தேவனுடைய சமூகத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ரோமர் 6:6 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்பதை அறிந்திருக்கிறோம். அப்ப நான் எங்க இருக்கிறப்போ? சிலுவையில் இருந்துட்டே ஒருத்தன் இறங்கி வந்து வாழ்றான் சார். சிலுவையில் தான் நான் அறையப்பட்டேன். ஓகே, இப்ப சிலுவையில் அறையப்பட்ட நான் எப்படி இருக்கணும்? மரித்து விட்டேன் நான் சிலுவையில, அவரோட கூட நான் அடக்கம் பண்ணிட்டேன். ஆனா இப்போ சாய்ஸ். இப்போ நமக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது, ஒரு சூழ்நிலை வருது. இப்ப என்ன பண்றான்? மீண்டும் என்னுடைய பழைய மனுஷனை எழுப்பி நான் அவனோட கூட போராடுறேன். அந்த பழைய மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டான். அதுதான் நான் சொல்றாரு. இனி நான் அல்ல. நான் எங்க இருக்கிறேன்?
என்னுடைய பிரமாண சிலுவை. நான் எங்க இருக்கிறேன்? சிலுவையில் இருக்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு தேவன் நேசிக்கிறதுக்கும் நீங்க நேசிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசத்தை காட்டுறேன் பாருங்களேன். இப்போ கிறிஸ்து எனக்குள்ள வாழ்ந்தாருன்னா அவர் வாழ்ந்துட்டு இருக்காரா, இல்ல நானே எனக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காருன்னு எப்படி உங்களால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இப்போ அவர் பிரதர் ஒருத்தர் இருக்காரு, என்னை கோவப்படுத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லிமிட்டுக்கு மேல நான் அமைதியா இருக்கிறேன். பிரதர், இதுக்கு மேல என்னால முடியாது, இதுக்கு மேல டச் பண்ணிட்டீங்க, இதுக்கு மேல என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க, அவ்வளவுதான், என்னால முடியாது. நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அப்போ ஐ கிரியேட்டிங் பவுண்டரி. எனக்குன்னு ஒரு பவுண்டரி என்ன பண்றேன்? நான் கிரியேட் பண்றேன். ஒரு லிமிட்டுக்கு தான் உன்னால அன்பு கூற முடியும்பா, அதுக்கு மேல உன்னை அன்பு கூற முடியாது. என்ன நினைச்சிருக்கீங்க பார்த்து? அப்போ மனுஷனுடைய அன்பும் மனுஷனுடைய பொறுமையும் மனுஷனுடைய மன்னிக்கிற குணத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஆனா தேவன் அளவிட முடியாத அவருடைய அன்பு அவருடைய அன்பு எப்படி இருக்கும்? அளவிட முடியாத அவருடைய அன்பு. யூ cannot measure him love. You cannot measure him love. அளந்து இதுதான் தேவனுடைய அன்பு நீ சொல்லிட முடியாதுப்பா. You cannot measure him love. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் தேவனா இருக்கிறார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம், richness of mercy. அப்ப தேவன் அந்த பிரதரை எனக்குள்ள கிறிஸ்து வாழ்ந்திருந்தாருன்னா எப்படி சொல்லியிருப்பாரு? எப்படி பொறுமையா இருந்திருப்பாரு? நீடிய பொறுமை. எப்படி பொறுமை? நீடிய பொறுமை. அதுக்கு there is no limit, there is no end. அந்த அளவுக்கு கிறிஸ்து என் மேல பொறுமையா இருந்திருக்கிறார் சார். அந்த அளவுக்கு கிறிஸ்து என்ன அன்பு கூர்ந்திருக்கிறாரு. ஆனா இப்ப நான் செல்ஃபில் வாழும் பொழுது ஒரு பவுண்டரி கிரியேட் பண்றேன். இதுக்கு மேல என்ன டிஸ்டர்ப் பண்ணா அவ்வளவுதான், உனக்குன்னு ஒரு லிமிட். நீ என் மனைவியா வேணா இருக்கலாம், அதுக்காகலாம் என்னால முடியாது. நீ என் கணவனா வேணா இருக்கலாம், அதுக்கு மேல என்னால முடியாது. நீ என் ஃப்ரெண்டா வேணா இருக்கலாம், அதுக்கு மேல நீ என் பிரதர் தான் கிறிஸ்துக்குள்ள, அதுக்கு மேல என்னால முடியாது. அப்படின் போது யார் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? அப்ப நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழும்போது எப்படி இருக்குன்னா அன்லிமிட்டெட் லவ்வா இருக்கும், அன்லிமிட்டெட் இரக்கமா இருக்கும், அன்லிமிட்டெட் பொறுமையா இருக்கும். அதனுடைய லெவலே வேற மாதிரி இருக்கும். அப்போ இன்னைக்கு நம்ம குடும்பங்களா இருக்கட்டும், நம்மளுடைய சமுதாய உறவுகளா இருக்கட்டும், எங்க வேணா இருக்கட்டும், நான் வாழ்ந்து கொண்டிருந்தா அந்த காரியங்கள் மரணம். கிறிஸ்து என்னில் வாழ்ந்தாருன்னா அந்த காரியம் ஜீவன். அங்க சமாதானத்தை உண்டு பண்ணுவாரு. இதான் பவுல் அறிஞ்சுக்கினாரு. நிர்பந்தமான மனுஷன் நான், யார் என்னை விடுவிக்க முடியுன்ற இடத்துல கிறிஸ்துவின் ஆவியின் பிரமாணத்தை கொண்டு வராரு. அப்ப ஆவியானவர் எனக்குள்ள வாழ விடும் பொழுது ஆவியின் கனி வெளிப்படுமா வெளிப்படாதா? அப்ப அந்த கனி நான் ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? கிறிஸ்து வெளிப்படும் போது கிறிஸ்துவின் கனி தான் ஆவியின் கனி. அப்ப கிறிஸ்து தான் நீடிய பொறுமை எனக்குள்ள கொண்டு வர முடியும். கிறிஸ்து வாழ்ந்தாதான் அன்பு கொண்டு வர முடியும். கிறிஸ்து வாழ்ந்தாதான் இரக்கத்தை கொண்டு வர முடியும். கிறிஸ்து வாழ்ந்தாதான் கிறிஸ்துவில், அத ஃபார் எக்ஸாம்பிள், ஆதாமிலிருந்து வந்தவள் தான் யாரு? ஏவாள். அப்போ கிறிஸ்துவிலிருந்து வருவது மட்டும்தான் சபையா இருக்க முடியும். கிறிஸ்துவிலிருந்து வருவது மட்டும்தான் தேவனால் அங்கீகரிக்க முடியும். இல்லைன்னா உன்னுடைய நீதியானது அழுக்கையும் தந்தையுமா இருக்கிறது. அப்போ எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. இதெல்லாம் நமக்கு புரியாம ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையை விடுதலையா நம்ம வாழ முடியாது. என்னை குறித்தும் ஒரு தெளிவு வேண்டும், தேவனை குறித்தும் ஒரு தெளிவு வேண்டும். அப்போ ஒரு விஷயம் நான் இப்போ முடிக்க போறேன். என்ன அப்படின்னா, ஐ எம் நத்திங், ஐ எம் நத்திங். என் மாம்சத்தில் ஒரு நன்மையும் வாசமா இல்லை. நான் நன்மை என்னிடத்தில் நன்மை வாசமா இல்லை. இது யாருன்னா எல்லாருமே. என் மனைவியிடத்தில் எனக்கு பிரச்சனை பண்றாங்க, என்னை நேசிக்க மாட்டாங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்றாங்க அப்படின்னா அவங்க சரியில்லை நான் குறை சொல்றேன். ஆனா அவங்களுக்கும் ஒரு மாம்சம், அந்த மாம்சத்தில் என்னது நன்மை வாசமா இல்லை. அப்ப எனக்கு ஒரு மாம்சம், என் மாம்சத்திலையும் நன்மை வாசமா இல்லை, சகோதரனுடைய மாம்சத்திலையும் நன்மை வாசமா இல்லை. அப்போ கிறிஸ்து தான் நம்மளுடைய நன்மை. நாம நன்மையை உருவாக்க முடியாது. அப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஐ எம் நத்திங். இந்த இடத்துக்கு நீங்க எல்லாம் வரும்பொழுது கிறிஸ்து உங்களுக்குள்ள வேலை செய்வாரு. நீங்களா இன்னும் வேலை செஞ்சு அந்த கனியை ப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா அது லிமிட் உள்ளதா இருக்கும், அது அன்லிமிட்டடா மாறாது. அது தேவனால் அங்கீகரிக்கப்படாத ஒரு விஷயம். அப்போ ஆசாரியத்துவத்துக்கு நம்ம இது பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ஆசாரின்னு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாரா? என்ன அங்கி அது? அதுக்கு ஒரு அங்கி அந்த ஆசாரியனுக்கு, அதுல அங்கங்க மார்பகத்தில் அது வச்ச மாதிரி ஒரு டிசைன் தேவனே கொடுப்பாரு. இப்போ அவன் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு போகும்போது அந்த அங்கியை அவன் போட்டிருக்கணுமா போட்டிருக்கூடாதா? அந்த அங்கியை போடாம போனானா என்ன நடக்கும்? அந்த அங்கியை போடாம போனா அப்படியே போயிட முடியாது.
ஒரு வாசிக்கிறோம் பாருங்க, யாத்திராகம் 28:43. ஆரோனும் அவன் குமாரனும் பரிசுத்த ஸ்தலத்திலே ஆராதனை செய்ய ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் பலிபீட தண்டைக்கு சேரும் போதும் அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாதபடிக்கு அவைகளை தரித்திருக்க வேண்டும். எவைகளை தரித்திருக்க வேண்டும்? அந்த அங்கியை தரிக்கும் போது அவனுடைய அக்கிரமம் என்ன பண்ணுது? மறைக்கப்படுது. அப்போ இது அவனுக்கும் அவன் பின்வரும் சந்ததிக்கும் நித்திய கட்டளை. ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி போகும்போது அந்த ஆசாரியன் அந்த அங்கியை அணிஞ்சிருக்கணும். அந்த அங்கியை அணியலைன்னா அவன் அக்கிரமம் வெளிப்பட்டு அவன் என்ன பண்ணுவான்? செத்துடுவான். அப்போ நீங்களும் நானும் கிறிஸ்துவனிடத்தில் போகும் பொழுது எந்த அங்கியை அறிஞ்சிருக்கணும்? எந்த அங்கியை அணிந்திருக்க வேண்டும்? அப்போ உன்னுடைய நீதியை வச்சு நீ அவரிடத்துல போனா முடியாது. உன்னுடைய அக்கிரமம் தான் வெளிப்படாங்க. அப்போ உன்னுடைய ட்ரெஸ் என்ன? கிறிஸ்துவின் நீதி தான். ரோமர் 13:14 நான் வாசிக்கிறேன், எடுக்க நேரம் இல்லை. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ எப்படி ஆசாரியன் அந்த ஆசாரியத்துவத்துக்கான உடையை போட்டுட்டு போறதுனாலதான் அங்கீகரிக்கப்படுறான். அதே மாதிரி நீ தேவனிடத்தில் சேருவதற்கு கிறிஸ்துவின் அங்கியை தரித்திருக்கிறதுனாலதான் நீ அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற. கிறிஸ்துவின் நீதி உடையவனா இருப்பதனால்தான் நீ அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை உடையவனா இருப்பதனால்தான் நம்ம அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆதியாகமத்துல அவங்க பாவம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க நிர்வாணி என்று வெளிப்பட்டாங்களா? வெளிப்பட்டதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க? அத்தி இலையில ஒரு விஷயத்தை செஞ்சு என்ன பண்றாங்க? அவங்க நிர்வாணத்தை மறைக்கிறாங்க. தேவன் அதை அங்கீகரிச்சாரா? அப்போ மனிதனுடைய கிரியைகளையே தேவன் அங்கீகரிப்பதில்லை. அதை கேன்சல் பண்ணிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா ஆட்டுத்தோலை, அப்ப தேவனுடைய செயலில் அந்த ஆட்டுத்தோல் என்ன பண்றாங்க? அணிவிச்ச நிர்வாணத்தை மூடுறாரு. அப்போ 2 கொரிந்தியர் 5 சொல்றாரு, தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாக காணப்பட மாட்டோம். யாரை தரித்து கொண்டிருக்கணும்? கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கணும். அதனால்தான் என்ன சொல்றாரு அப்படின்னா கலாத்தியர் 3:27, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்போ கிறிஸ்து இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லை. இதுதான் பவுல் வந்த முடிவு. அப்போ 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகார கடைசி வருஷத்துல கிறிஸ்துவே என்னுடைய மீட்பு, கிறிஸ்துவே என்னுடைய பரிசுத்தம், கிறிஸ்துவே என்னுடைய நீதி, கிறிஸ்துவே எனக்கு எல்லாமுமா இருக்கிறார். அப்போ அவர் யாரு? ஒரு நபர். அப்போ நம்முடைய கிருபை யாரு? கிறிஸ்து தான். நம்மளுடைய தாழ்மை யாரு? நம்மளுடைய அன்பு யாரு? அப்ப இது ஏதோ ஒரு விஷயம், ஒரு காரியங்கள் இல்லை, எல்லாமே அவருக்குள் சகலத்தையும் உள்ளடக்கியவரா இருக்கிறாரு. அவருக்குள்ள இருந்தா எல்லாமே வருது. இப்போ நம்மளுடைய உடை என்ன? கிறிஸ்து தான் சார். இந்த உடையை போட்டு போனா மட்டும்தான் தேவனால் அங்கீகரிக்க முடியும். அப்போ எந்த உடையை நம்ம அணிவிக்க வேணும்னா கிறிஸ்துவே என் அங்கியா இருக்கிறார், கிறிஸ்துவே என்னுடைய அலங்காரமா இருக்கிறார், கிறிஸ்துவே நான் உடுத்தி கொண்டிருக்கிறேன், கிறிஸ்துவே எனக்கு எல்லாமுமா இருக்கிறாரு. அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையின் ரகசியம் என்னன்னா கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்து. வேற எந்த காரியத்துக்கும் இங்க என்ன இல்ல, இடமே கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கையின் ரகசியமே கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்து. இதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவருக்குள் சகலமும் உடையவரா அவர் இருக்கிறாரு. அவர் எனக்குள் பரிபூர்ணம் உள்ளவரா அவர் எனக்கு இருக்கிறாரு. தேவன் கிறிஸ்துவுக்குள் என்னை எல்லாம் உடையவனாய் பார்க்கிறார். தேவன் கிறிஸ்துவுக்குள் என்னை எல்லாம் உடையவனாய் பார்க்கிறார். அப்போ மாம்சத்துக்கு ஏதாவது வேலை இருக்குதாங்க? மாம்சத்துக்கு ஏதாவது வேலை இருக்குதா? ஒண்ணுமே வேலை கிடையாது. அப்ப எல்லா வேலையும் கிறிஸ்து தான். கிறிஸ்துவே என்னுடைய நீதி, கிறிஸ்துவே என்னுடைய பரிசுத்தம், கிறிஸ்துவே என்னுடைய ஆசீர்வாதம், கிறிஸ்துவே என்னுடைய கிருபை, கிறிஸ்துவே என்னுடைய ஜீவன். குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன். அப்ப எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. அப்போ நம்ம பாருங்க, கிறிஸ்துவ வெறும் ஆட்டுக்குட்டியாக மட்டும் அனுபவிக்க முடியுமா? இல்ல. அவர் தான் வனாந்தரத்துல மன்னாவாவும் இருக்கிறாரு. அவரு தான் அடுத்தது ஜீவ தண்ணீராவும் இருக்கிறாரு. அவரு தான் ஒவ்வொரு விஷயமாவும் இருக்கிறாரு. அப்போ மொத்தமும் யாரு? கிறிஸ்து தான். அப்போ மீண்டும் சொல்றேன், நம்மளுடைய வாழ்க்கையினுடைய எல்லா காரியத்துக்கும் ஆரம்பத்தில் நம்ம வாசித்து போல கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்து, அவருக்குள் சகல காரியங்களும் உண்டாயிருக்கிறது. 1 கொலைசீர் 1ஆம் அதிகாரத்தை பார்த்தோம் அப்படின்னா சகலமும் அவராலே அவரை கொண்டும்
உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையின் எல்லாமே பவுலுக்கு என்னவா இருந்துச்சு? எல்லாமே கிறிஸ்துவா இருந்துச்சு. நம்மளுடைய வாழ்க்கைக்கு எல்லாமே கிறிஸ்து தான். அப்போ சாத்தானுக்கு இங்க ஏதாவது இடம் இருக்குதா? ஜீசஸ் சொன்ன அதே வார்த்தையை சொல்ல முடியும். உன்னிடத்தில் எனக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியுமா? ஏன் சொல்ல மாட்டோம்? நம்மளுடைய கிரியை பார்க்கிறோம். பிசாசுக்கு என்னிடத்தில் பங்கு உண்டா? இல்ல. ஆனா பங்கு உண்டு நம்ம குற்றப்படுத்திட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மளே பார்த்துட்டு இருக்கோம். நம்ம யாரை பார்க்கல? எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ பார்க்கல. எனக்குள்ள நான் அந்த மைண்ட் செட்டுக்கு வரும் பொழுது என்னிடத்தில் உனக்கு எந்த பங்கும் கிடையாது, கிளம்பிடு. ஏன்னா கிறிஸ்து என் நீதியா இருக்கிறார், கிறிஸ்து எனக்கு எல்லாமுமா இருக்கிறார். இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளை தேவன் இந்த நல்ல நாள் நமக்கு தந்து இப்படிப்பட்ட ஒரு உண்மையான சந்தோஷத்தை, மிகுந்த சந்தோஷத்தை அனுபவிக்கூடிய வாழ்க்கையை வாழ தேவன் நமக்கு அந்த மனக்கண்களை திறந்து நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.